தமிழ்நாட்டில் தாவேக அரசு பொறுப்பேற்றத்தில் இருந்தே தாவேக அரசுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளை தர்றதுக்கு பழைய ஆளுங்கட்சிகளாக இருந்த திமுக, அதிமுக மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது என்னென்னலாம் அவங்க சப்பக்கட்டு கட்டினாங்களோ அதெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களை நேரடியாக இவங்க பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீப காலமாக குறிப்பாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றத்தில் இருந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது எப்படிங்க? இத்தனை நாள் சம்மர் வந்துச்சு, இத்தனை நாள் வரைக்கும் திமுக ஆட்சியில் எந்த விதமான மின்வெட்டுகளும் வராதப்போ இப்போ மட்டும் எப்படி நீங்கள் அதிகப்படியான அறிவிக்கப்படாத மின்வெட்டுகளை நடத்திக்கிட்டே இருக்கீங்க? இது நீங்கள் தாவேக அரசை பழிவாங்கல, மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல். நீங்கள் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊர்களிலும் பரவலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டுகளை இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது யார் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக செய்கிறாங்க இல்லை அதிமுக செய்கிறாங்கன்னு சொல்ல. ஆனால் திமுக கட்சியை சேர்ந்த அதிமுக கட்சியை சேர்ந்த இந்த தொழிலாளர் அந்த சங்கம் இருந்துச்சு இல்லைங்களா, இத்தனை நாள் வரைக்கும் ரெண்டு கட்சியிலையும் இவங்க ஒன்றா இருந்து எதிரெதிர் அணியாக இருந்தாலும் இன்றைக்கு தொடர்ந்து தோக்கப்பட்டுட்டோம் இல்லைங்களா. இந்த தோத்ததோடைய தோல்வியை இவங்க ரெண்டு பேரும் மக்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் இந்த அமைப்புகள் ஈடுபட்டிருக்கிறதா நமக்கு செய்தி வருது. தயவுசெய்து மின் ஊழியர்களை நான் எல்லாரையும் பொதுவாக உங்கள் மீது பழி சுமத்துறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஆனால் இது ஏன் இப்படி நடக்குது? உங்கள் மீது மக்கள் விமர்சனம் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான அநாகரிகமான செயலில் ஈடுபட வேண்டாம். மக்கள் அறிவிக்கப்படாமல் இரவு நேரங்களில் மின்வெட்டு நீங்கள் நடத்தப்படுறது, இது அரசாங்கத்தின் மீது பழி சுமத்துவதற்காக தொடர்ந்து நீங்கள் நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் எதிர்க்கட்சிகளுடைய அந்த எஜமானர்களினுடைய ஏவல்களுக்கு மின் ஊழியர்கள் தயவு செய்து பலியாகிட வேண்டாம். இந்த விஷயம் பொதுமக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நிச்சயமாக மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் இதன் தலையிட்டு இதை உடனடியாக எந்தெந்த பகுதிகளில் இப்படியெல்லாம் அந்த ஊழியர்கள் செயல்படுறாங்களோ அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது மக்கள் மீது தொடுக்கப்படும் போரே தவிர தாவேக அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை. தாவேக அரசை நீங்கள் பழிவாங்கலை, நாகரிக அரசியலில் ஈடுபடுங்க. இது மக்கள் மீது நடைபெறக்கூடிய இந்த போக்கு, இந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் வேலையில் இப்படிப்பட்ட தவறான வேலையில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தவரும் பாதிக்கப்படுவீங்க.